சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு. நாளெடுத்து நீ படித்து மண்ணின் மானம் காப்பதற்கு. சார், இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு முதல் படத்திலேயே முதல் பாட்டு பாடிய ஒரு பெருமை எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாளைய தீர்ப்பு படத்துல சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு. நாளெடுத்து நீ படித்து மண்ணின் மானம் காப்பதற்கு. நீங்கள் தானே நாடாளும் ராஜாக்கள், எந்த நாடும் வாழாத ரோஜாக்கள். நாம் யாவரும் ஊரினம் ஓர் குணம் வேதமும் இல்லையே. சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு. அது கடவுள் ததாஸ்து தேவதைகள் சொன்னது போல 33 வருஷம் முன்னாடி நாளை தீர்ப்புல அண்ணன் ஞானி அவர்கள் என்னை பாட வைத்த அந்த தருணம் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக விஜய் சார் இருப்பது எனக்கு அளவுக்கு மீறிய சந்தோஷம். நிறைய நல்ல காரியங்கள் நம்ம எல்லோருக்கும் நடக்கும் மனதார நம்புறேன். 100% அவர் செய்வார். 100%. தேங்க்யூ சீஃப் மினிஸ்டர் அவர்கள். நல்லா இருக்கு சார். இப்போ வெரி வெரி ஹாப்பி. இந்த பெண்களுடைய பாதுகாப்புக்காக சிங்கப்படை அமைத்ததோ, இந்த ஸ்கூல் ஜோன்ல, ரெசிடென்ஸ் ஜோன்ல, மெடிக்கல் ஜோன்ல, எல்லா இடத்துலையும் ஒரு சேஃப்டி இதில் லிக்கர் ஜோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூரமாக வைக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷம், வரவேற்கத்தக்க விஷயங்கள். இது போல நிறைய பண்ணுவார்கள்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் எல்லாமே பார்த்துட்டார் சார். பேரு புகழ், காசு, பணம், பாடல ஒரு ஹீரோவா நடிக்கிறது, ஒரு ஹீரோவாக புகழ், அதெல்லாமே ஒரு மனிதனுக்கு என்னென்ன வாசைகள் தானே மனிதனை வாழ வைக்கும். அதெல்லாமே தாண்டி ஒரு இடத்துக்கு போயாச்சு. ஸோ மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஆர்வம் தான் தெரியுது அவருடைய ஒவ்வொரு செயலும். கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்லது நடக்கும் நான் நம்புறேன். மாற்றம் வேணும்னு சொல்லி எல்லாருமே கேட்டுதான் போட்டோம். ஆனா என்னன்னா, இப்ப திமுக கொண்டு வந்த திட்டங்களை மட்டும்தான் ஒரு மாற்றமா கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அது எனக்கு நான் ஒரு ஃபேனாக நடிக்கிற ஒரு கலைஞனை நான் பேசும்போது டெஃபினட்டா எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் சார். அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்றது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா நல்லது மட்டும் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்கு சார். இல்ல சார், நிறைய ஜாப்ஸ் வரணும் யங்ஸ்டர்ஸ்க்கு. அதுதான் என்னுடைய ஆசை. என்னன்னா, நிறைய ஐடி ஹப்ஸ் கொண்டு வரணும், நிறைய பிசினஸ் செக்டார்ஸ் நிறைய டெவலப் ஆகணும். இதனால நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் ஜப்பானோ, சிங்கப்பூரோ, அமெரிக்காவோ யோசிக்காம நம்ம தமிழ்நாட்டில் சூப்பரா இருக்கு. இப்போ ஹைதராபாத் ஓரளவுக்கு சொல்றாங்க. அந்த மாதிரி இங்கே சொல்லணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஏன்னா நான் சரியா படிக்கல. 10ஆம் கிளாஸ் 4 வாட்டி எழுதுனேன். படிக்கிறவங்க பார்த்தா ரொம்ப மரியாதை எனக்கு.